Hello students, welcome to my class. இன்னைக்கு நம்ம சோஷியல் சயின்ஸில் சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதான் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்க்க போகிறோம் இந்தியன் கான்ஸ்டியூஷன். சரி, ஓகே. முதல்ல கான்ஸ்டியூஷன்னா என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷன்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். கான்ஸ்டியூஷன் இதான் நம்மளோட கான்ஸ்டியூஷன்னா என்னன்னா, ஒரு கண்ட்ரி அது எப்படிப்பட்ட கண்ட்ரின்றத சொல்றது தான் இந்த கான்ஸ்டியூஷன். இட் இஸ் த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த கண்ட்ரி. இட் இஸ் த ஃபண்டமெண்டல் law of the country. Constitution என்ன? It is the fundamental law of a country. அதாவது அந்த கண்ட்ரி எப்படிப்பட்ட கண்ட்ரி அதை பத்தி சொல்றது தான் என்னது கான்ஸ்டியூஷன். அந்த கண்ட்ரியோட பவர்ஃபுல் யாரு, பிரைம் மினிஸ்டர் பவர்ஃபுல்லா, பிரசிடென்ட் பவர்ஃபுல்லா, இல்லை அந்த கண்ட்ரியில் என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், அந்த கண்ட்ரிக்கு எப்படி நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும், எப்படிலாம் சிட்டிசன்ஷிப்பை லூஸ் பண்ண முடியும், இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் என்னது கான்ஸ்டியூஷன். இதை தவிர நிறைய விஷயங்களை பற்றி சொல்கிறது தானே இந்த கண்ட்ரினா எப்படி இருக்கணும், அது டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா, அது ரிபப்ளிக்கா இல்லாட்டி நான் ரிபப்ளிக்கா, அது வந்து சாவரிங் கண்ட்ரியா இல்லை நான் சாவரிங் கண்ட்ரியா, அதை பற்றி சொல்கிறது தான் இது கான்ஸ்டியூஷன். எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கும் கான்ஸ்டியூஷன் இருக்கும். எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கும் கான்ஸ்டியூஷன் இருக்கும். கான்ஸ்டியூஷன்ல மொத்தம் 2 டைப் இருக்கு. ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற 2 டைப் இருக்கு. நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனை பார்த்தோம்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ரிட்டன் கான்ஸ்டியூஷனா எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன், அதாவது கையால் எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன். இதுவே பிரிட்டன் அவங்க கண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நான் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றத படிச்சிருக்கோம். சரி, ஓகே. அப்போ வாட் இஸ் கான்ஸ்டியூஷன்? இதான் ஃபர்ஸ்ட் 2 மார்க்காக நம்மளுக்கு கேட்பாங்க. கான்ஸ்டியூஷன் என்னது? இட் இஸ் த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த கண்ட்ரி. கான்ஸ்டியூஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த கண்ட்ரி. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஃபண்டமெண்டல் law of a country which reflects the fundamental principle on which the government of the country is based. சொன்னல அந்த கவர்மெண்ட் எதை பேஸ் பண்ணி, எந்த லாவை பேஸ் பண்ணி நடக்குதோ அதான் கான்ஸ்டியூஷன். இப்போ கவர்மெண்ட்ல யார் ஹெட்டு, பிரைம் மினிஸ்டர் ஹெட்டா, பிரசிடென்ட் ஹெட்டா? இதுவே யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டோம்னா பிரசிடென்ட் தான் ஹெட்டா இருப்பாங்க. அதை பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. நம்மளதுல வந்து பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டு. இதை பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் பத்தி அந்த கண்ட்ரி எப்படிப்பட்டதுன்ற பத்தி சொல்றது தான் என்னது கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் அ கண்ட்ரி which reflects the fundamental principle on which the government of that country is based. இதான் 2 மார்க், ஃபர்ஸ்ட் 2 மார்க் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் இட் இஸ் த வெஹிக்கல் ஆஃப் த நேஷனல் ப்ராக்ரஸ். ஓகே, நேஷனல் ப்ராக்ரஸ்க்கு ஒரு வெஹிக்கல்னா என்னது? ஒரு ஹெல்ப் பண்ணுது. நேஷனல் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்றதை ஹெல்ப் பண்றது. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள பவர்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பேசுறது இந்த கான்ஸ்டியூஷன். யூனியனுக்கு இந்தந்த பவர் இருக்கணும், ஸ்டேட்டுக்கு இந்தந்த பவர் இருக்கணும். யூனியன் வந்து இதில் லா மேக் பண்ணலாம், ஸ்டேட் வந்து இந்தந்த சப்ஜெக்டில் வந்து லா மேக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இது ஏற்கனவே 9th ஸ்டாண்டர்ட் ஓரளவு படிச்சிருக்கோம். இருந்தாலும் நான் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். யூனியன் வந்து இந்த விஷயத்தில் லா மேக் பண்ணலாம், ஸ்டேட் வந்து இந்த யூனியன் எது லா மேக் பண்ணலாம்? டிஃபென்ஸ், அதுக்கப்புறம் வந்து டிஃபென்ஸ், அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரு மேக் பண்ணலாம், லா மேக் பண்ணலாம்? யூனியன் கவர்மெண்ட். யூனியன் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த யூனியன் லிஸ்ட்ல இருக்கிறதுலாம் யூனியன் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லா மேக் பண்ணலாம். இதுவே ஸ்டேட் கவர்மெண்ட் எது இதில் லா மேக் பண்ணலான்னு பார்த்தோன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் சம் ஒரு சில 63 ஐட்டம்ஸ் இருக்கு. அதுலலாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லா வந்து மேக் பண்ணலாம். ஓகே, கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட்டா ரெண்டுமே லா மேக் பண்ணலாம். யூனியனும் லா மேக் பண்ணலாம், ஏதும் ஸ்டேட்டும் லா மேக் பண்ணலாம். அதான் கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மொத்தம் 3 லிஸ்ட் இருக்கு. ஓகே, அதெல்லாம் பத்தி சொல்றது தான் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் பிட்வீன் த வேரியஸ் ஆர்கன்ஸ். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் யார் யாருக்கு எது இதில் பவர் இருக்கு. இப்போ டிஃபென்ஸில் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் போய் லா மேக் பண்ண முடியாது. அதே மாதிரி தமிழ்நாடோட அக்ரிகல்ச்சரில் வந்து யார் லா மேக் பண்ண முடியாது? சென்ட்ரல் கவர்மெண்டால லா மேக் பண்ண முடியாது. இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். சரி, ஓகே. இந்த கான்ஸ்டியூஷன்ற கான்செப்ட் எங்கே ஒரிஜினேட் ஆனதுன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஏ. சப்போஸ் இது 1 மார்க்ல கேட்கலாம், ஏன்னா நம்ம புக்கு ஃபுல்லாக படிச்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த 1 மார்க்லாம் எங்கேருந்து கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது. இப்போலாம் வந்து புக் பேக்லேருந்து தான் ஃபுல்லாக கேட்குறாங்களா அப்படின்றது நம்மளுக்கு டவுட். சென்டம் எடுக்கிறவங்க முடியாமல் போயிடுது. ஏன்னா புக் பேக்லேருந்து கேட்கறது இல்லை, புக்கு உள்ளேருந்தும் கொஞ்சம் கேட்குறாங்க. ஓகேவா? புக் பேக் மட்டும் படிச்சீங்கன்னா கன்ஃபார்மாக 80 to 90 மார்க்ஸ் கன்ஃபார்மாக எடுத்துடலாம். புக்குள்ளேருந்து படித்தாதான் 100 மார்க்ஸ் எடுக்க முடியும். 95 மார்க்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். புக் பேக் மட்டும் படித்தாலே போதும். எத்தனை மார்க்ஸ் எடுக்கலாம்? 95 மார்க்ஸ் எடுக்கலாம். ஆனால் சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க புக்கில் இருக்க 1 வேர்ட்ஸு இந்த மாதிரிலாம் படித்து வச்சுக்கணும். சரி, ஓகே. கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ஒரிஜினேட்டட் இன் யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏல தான் என்னது ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனை உருவாக்குறாங்க. ஓகேவா?
ஓகே. எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்க்கும் கான்ஸ்டிடியூஷன் இருக்கும், அதுதான் நான் சொன்னேன். ஆல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் ஹேவ் கான்ஸ்டிடியூஷன் தட் கவர்னர்ஸ் தெம். ஓகேவா? எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கும் கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். கான்ஸ்டிடியூஷன் புட் ஆன் த certain principle. Constitution put down the certain principle that form the basis of any kind of the state that we as a citizens. ஓகேவா? அதுதான் பேசிக் பிரின்சிபல். நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஃபண்டமெண்டல் லா, பேசிக் பிரின்சிபல், எப்படி எப்படி சிட்டிசன் இருக்கணும், எப்படி எப்படி ஸ்டேட் இருக்கணும் பத்தி சொல்றது தான் யாரு? கான்ஸ்டிடியூஷன். ஓகே, வேற என்ன இருக்கு? வேற இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, சரி ஓகே, இந்த கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை யார் ஃப்ரேம் பண்ணா பார்த்தோன்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில இருக்க, அதாவது இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில இருக்க டிராஃப்டிங் கமிட்டி ஒரு கமிட்டி தான் யாரு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணுவாங்க. யாரு? இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில இருக்க டிராஃப்டிங் கமிட்டி தான் யாரை எதை ஃப்ரேம் பண்ணுவா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணுவாங்க. சரி ஓகே, இது செட்டப் பண்ணுறது கேபினட் மிஷன் பிளான். இந்த கேபினட் மிஷன் பிளான்லாம் நம்ம ஹிஸ்டரியில் படிப்போம், அதை நம்ம டீட்டெயிலாக படிக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கேபினட் மிஷன் பிளான் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேபினட் மிஷன் பிளான் 1946. இந்த 1946 கேபினட் மிஷன் பிளானை யார் அனுப்புவாங்கன்னா யூகேல இருக்கவங்க அனுப்புவாங்க. அதாவது மூணு ஹெட்டு கீழே அனுப்புவாங்க. சார் பெத்திக், லாரன்ஸ், அது மாதிரி 3 பேர் வருவாங்க. 3 பேர் கீழே வந்து அனுப்புவாங்க. ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபினட் மிஷன் பிளான் கீழே தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வந்து இந்த பிளான் கீழே தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணுவோம். சரி ஓகே, அந்த அசம்பிளியில் மொத்தம் 389 மெம்பர்ஸ் இருக்காங்க. 292 வந்து ப்ராவின்சஸ்னால் அந்த இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரிபப்ளிக் வாங்குறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ப்ராவின்சஸ், அதுக்கப்புறம் பஞ்சாப் ப்ராவின்சஸ், யுனைடெட் ப்ராவின்சஸ் அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்டாக மாறிச்சு. மெட்ராஸ் ப்ராவின்சஸ்னால் இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து ஆந்திரா, ஒடிசாவில் இருக்க ஒரு சில பிளேஸ் வரைக்கும் என்னதான் மெட்ராஸ் ப்ராவின்சஸாக தான் இருந்தது. ப்ராவின்சஸ்லேருந்து மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்களாம்? 292 பேர். ஸ்டேட்ஸ்லேருந்து எத்தனை பேர் வந்தாங்களாம்? 393 பேர் வந்தாங்களாம். அப்புறம் சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ்லேருந்து 3 பேர் வந்தாங்க. பலுச்சிஸ்தான்லேருந்து ஒருத்தர் வந்தாங்க. இதுதான் பற்றி கொடுத்துருக்காங்க. இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரி ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் அசம்பிளி, அதாவது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து ஃபர்ஸ்ட் யாரு கீழே எப்போ வந்து மீட் பண்ணாங்க? December 9, 1946. இது கூட 1 மார்க்ல கேட்கலாம். கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி held its first meeting on December 9, 1946. தான் என்னது ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை வந்து மீட் பண்றாங்க. December 9, 1946. யாரு கீழே? யார் பிரசிடென்ட்? யார் அப்போ ஒரு மீட்டிங் நடக்குன்னா அதுக்கு ஒரு ஹெட் இருக்கணும். யார் அப்போ ஹெட்டா இருக்காங்க? டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. ஏன் இவரை ஹெட்டா சூஸ் பண்ணாங்கன்னா, இவர் தான் அங்க இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் மெம்பரா இருந்தார். இங்கதான் அவர் தான் ஓல்டஸ்ட் மெம்பரா இருந்தாரு. அவரை டெம்பரவரி பிரசிடென்டா தான் சூஸ் பண்ணாங்க. எது? டெம்பரவரி பிரசிடென்டா சூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து யாரை வந்து பெர்மனன்ட் பிரசிடென்டா சூஸ் பண்ணாங்க பார்த்தோன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியோட பெர்மனன்ட் இதுவா யாரை சூஸ் பண்ணியிருக்காங்க? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவங்கள தான் வந்து பெர்மனன்ட் பிரசிடென்டா வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்றவங்கள. அதாவது சச்சிதானந்தா சின்ஹா வந்து கொஞ்ச நாள் இறந்துருவாரு, வயசானவனால கொஞ்ச நாள் இறந்துருவாரு. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை வந்து இதுவா வந்து சூஸ் பண்ணுவாங்க, பிரசிடென்டா வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த அசம்பிளி எவ்வளோ செஷன்ஸ் மீட் பண்ணிச்சுன்னா 11 செஷன்ஸ். எத்தனை செஷன்ஸ்? 11 செஷன்ஸ், 160 days ஆஃப் மீட்டிங். இவ்வளோ மீட்டிங் நடந்திருக்கு. 166 days ஆஃப் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. சரி ஓகே, இந்த அசம்பிளிக்கு வந்து வேரியஸ் கமிட்டிஸ் இருந்தது. அதுல முக்கியமான ஒரு கமிட்டி தான் அது நான் சொன்னல, the assembly worked through the various committees and the draft of the constitution was prepared by the drafting committee. அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷன், இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கான்ஸ்டிடியூஷனை யார் மேக் பண்ணான்னு பார்த்தோன்னா, அதாவது அந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யார் மேக் பண்ணாங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி. யாரு? டிராஃப்டிங் கமிட்டி தான் என்ன பண்ணாங்க? மேக் பண்ணாங்க. டிராஃப்டிங் கமிட்டி அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் டாக்டர் B.R. அம்பேத்கர். இவர் தான் நம்மளுக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்ணி கையில் கொடுக்குறாங்க. இவங்க சேர்மன்ஷிப் கீழே ஒரு 7-8 பேர் கிட்ட வருவாங்க. ஓகேவா? அவங்க தான் என்னது மேக் பண்ணி நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷனா கொடுக்குறாங்க. இஸ் ரெகக்னைஸ்ட் ஆஸ் அ ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். யார் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. 1 மார்க்ல கேட்டாங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இவர் ஹெட் பண்ண கமிட்டி என்ன? டிராஃப்டிங் கமிட்டி. கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி கீழே நிறைய கமிட்டி இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த கமிட்டி தான் என்னது? டிராஃப்டிங் கமிட்டி. இந்த கமிட்டியோட சேர்மன் யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர். இவங்களோட வேலை என்னன்னா கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்றது. டு ஃப்ரேம் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். சரி ஓகே, வேற என்னது? இவர் தான் அம்பேத்கர் பார்த்துக்கோங்க.
வேற என்ன கொடுத்துருக்காங்க? கான்ஸ்டியூஷனை கடைசியா எப்போ முடிக்கிறாங்கன்னு ஃபைனலி அடாப்டட் எப்போ அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா நவம்பர் 26, 1949. நவம்பர் 26, 19 எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடறாங்க. எல்லாத்தையும் எப்போ பண்ணி முடிக்கிறாங்க? நவம்பர் 26, 1949 வந்து அந்த கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க. என்ன பண்றாங்க? ஏத்துக்கிறாங்க. அடாப்ட்னா என்னது? ஏத்துக்கிறாங்க. இதான் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி எப்போ ஏத்துக்கிறாங்க? நவம்பர் 26, 1949 ஏத்துக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா எப்போ கமிட்டி ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்த்தோன்னா 1946 ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி எப்போ ஃபார்ம் பண்றாங்க? 1946 டிசம்பர் 9, 1946 ஃபார்ம் பண்ணிட்டு, ஆனால் 3 இயர்ஸ் ஆகுது. ஆக்சுவலா எத்தனை இயர்ஸ் ஆகுது? அரௌண்ட் 3 இயர்ஸ். அரௌண்ட் 3 இயர்ஸ் ஆகுது. 1949 நவம்பர் 26 தான் என்ன பண்றாங்க? இதை மேக் பண்ணியே முடிக்கிறாங்க. இதை மேக் பண்ணியே கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணியே முடிக்கிறாங்க. அதுல கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன இருக்குன்னா, பிரியாம்பிள்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 22 பார்ட்ஸ் இருக்கு, 395 ஆர்டிகல்ஸ் இருக்கு. இதுதான் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல என்ன இருக்கும்? பிரியாம்பிள் இருந்துச்சு, 22 பார்ட்ஸ் இருக்கு, 395 ஆர்டிகல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் 8 ஷெடியூல்ஸ் இருக்கு. இப்போ எல்லாமே மாறிச்சு. 22 பார்ட்ஸாக தான் இருக்கு. 8 ஷெடியூல்ஸ் வந்து 12 ஷெடியூல்ஸாக மாறிச்சு. 395 ஆர்டிகல்ஸ் வந்து அப் டு 450க்கு மேலே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சரி ஓகே, இந்த கான்ஸ்டியூஷன் எப்போ அடாப்ட் பண்ணாங்க? நவம்பர் 26, 1949. அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் எப்போ ஃபோர்ஸுக்கு வருது? இந்த கான்ஸ்டியூஷன் எப்போ நடைமுறைக்கு வருதுன்னு பார்த்தோம்னா, நடைமுறைனா இந்த கான்ஸ்டியூஷன் படி தான் இது மாதிரி எல்லாம் இருக்கணும், இந்த கான்ஸ்டியூஷன் படி தான் இந்தியன் கவர்மெண்ட் இருக்கணும் அப்படின்ற நடைமுறைக்கு வந்த நாள், கேம் இன்டு ஃபோர்ஸ் எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தோன்னா ஜான்வரி 26, 1950. இதுதான் நம்ம ரிபப்ளிக் டேவா செலிப்ரேட் பண்ணுறோம். எதுக்கு ஜான்வரி 26, 1950னா அது ஒரு ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் இருக்கு. அது நான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் வரணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் இருக்கு. ஓகேவா? எதுக்காக வந்து ஜான்வரி 26, 1950 வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணாங்க? எதுக்கு கேம் இன்டு ஃபோர்ஸ் கொண்டு வந்தாங்க? ஆக்சுவலாக எதுக்காக அதை கொண்டு வந்தாங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வரும்போது சொல்கிறோம். ஓகேவா? ரிபப்ளிக் டே அதுதான் நம்ம எதுவாக கொண்டாடுறோம்? ரிபப்ளிக் டேவாக கொண்டாடுறோம். அடாப்டட்னு கேட்டாங்கன்னா நவம்பர் 26, 1945 எப்போ ஒத்துக்கிட்டாங்க எல்லாருமே இதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒத்துக்கிட்ட நாள் எப்போனா நவம்பர் 26, 1949. எப்போ அது ஃபோர்ஸுக்கு வருது? கேம் இன்டு ஃபோர்ஸ். அந்த ஆக்ட், அந்த கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ ஃபோர்ஸுக்கு வருதுன்னா நவம்பர். எப்போ நடைமுறைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா ஜான்வரி 26, 1950 தான் நடைமுறைக்கு வருது. ஓகேவா? அப்போதுலேருந்து தான் நம்ம ரிபப்ளிக் டே வந்து கொண்டாடுறோம். ஓகேவா? ரிபப்ளிக் டே வந்து 1950 தான் கொண்டாடுறோம். 1947 தான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறோம். 1950 தான் இப்போ ரிபப்ளிக் டேவே கொண்டாடுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இது முக்கியமான ஒரு விஷயம் கொடுத்துறான். பிரேம் பிஹாரி நரேன் ராசிதா வாஸ் அ கேலிகிராஃபர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஹேண்ட் ரிட்டன் பை ஹிம் இன் அ ஃப்ளோயிங் இட்டாலிக் ஸ்டைல். ஓகேவா? யாரால் எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன் வந்து யார் கைப்பட எழுதியிருக்காங்க? ஆக்சுவலாக கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணது வந்து அம்பேத்கர் தான் சேர்மனாக வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஆனால் யார் எழுதுனாங்கன்னு பார்த்தோன்னா, ஃப்ரேம் பண்ணி இவங்க கொடுத்துருவாங்க, இவங்க கையால் எழுதுவாங்க. யார் எழுதுறாங்கன்னு பார்த்தோன்னா பிரேம் பிஹாரி நரேன் ராய்ஸா. இவங்க எழுதுறாங்க. அவங்க சொல்ல இந்த மாதிரிலாம் இருக்கணும், லா இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்ல யார் எழுதுறாங்க? எழுதுறவங்க யாருன்னு பார்த்தோன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனை பிரேம் பிஹாரி நரேன் ராய்ஸா. ஓகேவா? இவங்க தான் எழுதியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதையும் 1 மார்க் லெக்கெல்லாம் படிச்சுக்கோங்க. சாலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். சாலியன்ட் ஃபீச்சர்னா ஒன்றும் கிடையாது, இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படிப்பட்டது அப்படின்றத பற்றி சொல்றதா என்னது? சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். ஓகே, சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சு வச்சுக்கோங்க. இதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? இட் இஸ் த லென்த்தியஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த வேர்ல்டு. ஓகேவா? இதில் தான் வேர்ல்டுலேயே ரிட்டன் கான்ஸ்டியூஷன்லேயே ரொம்ப லென்த்தியஸ்ட் எதுன்னு பார்த்தோன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். வேர்ல்டுலேயே ரிட்டன் கான்ஸ்டியூஷன்லேயே ரொம்ப லென்த்தியஸ்ட் எதுன்னு பார்த்தா என்னது? இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். இட் இஸ் த லென்த்தியஸ்ட் ஆஃப் த ஆல் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த வேர்ல்டு. வேர்ல்டுல எவ்வளோ கான்ஸ்டியூஷன் எழுதியிருப்பாங்க, ஒவ்வொரு நாடுக்கும் எவ்வளோ கான்ஸ்டியூஷன் எழுதினாலும் அதில் லென்த்தியஸ்ட் எது? Indian constitution தான். It has borrowed most of this provision from the constitution of the various countries. ஓகேவா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸை வந்து பாரோ பண்ணியிருப்பாங்க. எங்கே? ஒன்று வந்து யூஎஸ்ஏலேருந்து பாரோ பண்ணியிருப்பாங்க, ஒன்று வந்து யூகேலேருந்து பாரோ பண்ணியிருப்பாங்க, ஒன்று வந்து அயர்லாண்ட்லேருந்து பாரோ பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் எதுலேருந்து பாரோ பண்ணியிருக்காங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் பிரிட்டிஷ்லலாம் கிடையாது. இட் ஹாஸ் பாரோட் மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரொவின்ஷன்ஸ். ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து எங்கேருந்து பாரோ பண்ணியிருப்பாங்க? யூஎஸ்ஏலேருந்து பாரோ பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தானே நம்மளது, பிரைம் மினிஸ்டர் தானே பவர்ஃபுல்லு. இதே எதுலேருந்து பாரோ பண்ணியிருப்பாங்கன்னா யூகே, அதாவது பிரிட்டன்லேருந்து பாரோ பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு ஒன்று படிப்போம். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எங்கேருந்து பாரோ பண்ணியிருப்பாங்கன்னா அயர்லாண்ட்லேருந்து பாரோ பண்ணியிருப்பாங்க. அப்படி இப்படி ஒன்று வந்து ஒரு ஆஸ்திரேலியாவிலேருந்து கொஞ்சம் பாரோ பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். அமெண்ட்மெண்ட்னா என்னது? நம்மளுக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி சட்ட திருத்தம் பண்ணிக்கலாம். திருத்தம் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணலாம். அது எங்கே திருத்தம் பண்ணலாம்? பார்லிமெண்ட்ல வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த 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 ப்ரொவின்ஷன்ஸ் ஃபார் அமெண்ட்மெண்ட் எங்கேருந்து வாங்கி பாரோ பண்ணியிருப்பாங்க? தான் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வாங்கியிருப்பாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து ஒன்று வந்து பாரோ பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா?
ஓகே நெக்ஸ்ட், இட் இஸ் பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃபிளெக்சிபிள். பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃபிளெக்சிபிள்னா ஒன்றுமே கிடையாதுப்பா. பார்ட்லி ரிஜிட்னா ஆக்சுவலாக இதை வந்து அமெண்ட்மெண்ட், அதாவது இதில் சட்ட திருத்தம், இதில் திருத்தம் கொண்டு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம், ஆனால் ரொம்ப கஷ்டம் கிடையாது. அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இட் இஸ் பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃபிளெக்சிபிள். ரொம்பவும் அது ரிஜிட் கிடையாது, ரொம்ப ஈஸியாக, ரொம்பவும் ஃபிளெக்சிபிள். ரொம்ப ரிஜிட்னா நம்மளால சட்டத்திட்டமே கொண்டு வர முடியாது, அந்த மாதிரியும் கிடையாது. பார்ட்லி ஃபிளெக்சிபிள்னா ரொம்ப ஈஸியாகவும் யார் நினைச்சாலும் சட்டத்திட்டத்தை கொண்டு வர முடியாது. 2/3 ஆஃப் த பவர் வேணும். அதெல்லாம் நம்ம இதுக்கப்புறம் படிப்போம், நான் சொல்றேன். இட் இஸ் பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃபிளெக்சிபிள்னா என்னது, கூடிய சீக்கிரத்தில் வந்து சட்டத்திட்டத்தை கொண்டு வந்துட முடியாது, அதே மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் சட்டத்திட்டத்தை கொண்டு வர முடியாது. ஓகேவா? இட் எஸ்டாப்ளிஷ் அ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்னது, ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். ஃபெடரல்னா என்னது, ஏற்கனவே 9th பார்த்துருக்கோம், இருந்தாலும் சொல்றேன். ஃபெடரல்னா ஒண்ணுமே கிடையாது. ஃபெடரல்னா வந்து ஒரு 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 கண்ட்ரியோட பவரை எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுக்கறது பேர் தான் ஃபெடரல். ஆனால் இந்தியா இஸ் நாட் அ ஃபுல்லி ஃபெடரல் கண்ட்ரி, இட் இஸ் அ குவாசி ஃபெடரல் கண்ட்ரி ஒன்லி. ஓகேவா? இந்தியா இஸ் நாட் அ ஃபுல்லி ஃபெடரல் கண்ட்ரி. யூஎஸ்ஏ இஸ் ஒன்லி அ ஃபுல்லி ஃபெடரல் கண்ட்ரி. ஏன்னா இந்தியா வந்து ஒரு சில பவரை வந்து யூனியன் வச்சுக்குது. ஆனால் ஃபெடரல் கண்ட்ரியில் என்ன பண்ணுவாங்கன்னா பவர்ஸ் இருக்கும். அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்டேட்டுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. இந்த ஸ்டேட் இந்த பவர் வச்சுக்கோ, இந்த ஸ்டேட் இந்த பவர் வச்சுக்கோ, இந்த ஸ்டேட் இந்த பவர். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. யூனியன் ஒரு சில பவர்ஸை வச்சுக்குது, ஸ்டேட்ஸ்க்கு ஒரு சில பவர்ஸை கொடுக்குது. இது என்ன சொல்லுவாங்கன்னா குவாசி ஃபெடரல் அப்படின்றத சொல்லுவாங்க. எஸ்டாப்ளிஷ் ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். அப்படியே படிச்சுக்கோங்க. ஃபெடரல் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக குவாசி ஃபெடரல் தான் வரணும். ஃபெடரல் சிஸ்டம் சரி, ஓகே, படிச்சுக்கோங்க. ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றத படிச்சுக்கோங்க. எஸ்டாப்ளிஷ் த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். நான் சொன்னல, இது வந்து பார்லிமெண்டரி சிஸ்டம் வந்து நம்மளுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. ஒன்லி அட் த சென்டர் பட் ஆல்சோ இன் த ஸ்டேட். நாட் ஒன்லி அட் த சென்டர் பட் ஆல்சோ இன் த ஸ்டேட். பார்லிமெண்டரி சிஸ்டம் எங்கே இருக்கு, சென்டர்லயும் இருக்கு, ஸ்டேட்லயும் இருக்கு. ஒரு சில கண்ட்ரிலாம் பார்த்தா சென்டர்ல மட்டும் தான் பார்லிமெண்ட் இருக்கும், ஸ்டேட்லலாம் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரிலாம் கண்ட்ரிஸ்லாம் இருக்கு. ஆனால் இங்க வந்து நம்ம இந்தியன் சிஸ்டம் படி நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்கு தனியா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்கு. அதான் பார்லிமெண்டரி சிஸ்டம் எங்கெங்க இருக்கு, சென்ட்ரல்லையும் இருக்கு, ஸ்டேட்லயும் இருக்கு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இட் மேக்ஸ் இந்தியா அஸ் அ செக்குலர் ஸ்டேட். செக்குலர்னா என்னது, இந்தியாவுக்குன்னு எந்த ரிலிஜியனும் கிடையாது. இந்தியா ஆஸ் நோ ரிலிஜியன். இந்தியாவுக்குன்னு ஒரு எந்த ரிலிஜியனுமே கிடையாது. செக்குலர்னா மத சார்பற்ற கண்ட்ரி. அந்த இந்தியாவுக்கு எந்தவித மதமும் கிடையாது. இதுவே நம்ம பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா அது முஸ்லீம் கண்ட்ரி. இதுவே சவுதி அரேபியா எடுத்துக்கிட்டோம்னா முஸ்லீம் கண்ட்ரி. இதுவே வேட்டிகன் சிட்டி எடுத்துக்கிட்டோம்னா அது கிறிஸ்டின்ஸோட கண்ட்ரி. அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர் கண்ட்ரிக்கும் ஒரு மதம் இருக்கு, ஒரு ரிலிஜியன் இருக்கு, ஸ்டேட் ரிலிஜியன். ஆனால் இந்தியாவுக்கு எந்தவித ஸ்டேட் ரிலிஜனும் கிடையாது. இட் இஸ் அ செக்குலர் கண்ட்ரி. இட் இஸ் அ செக்குலர் கண்ட்ரி. ஓகேவா? இட் ப்ரொவைட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி வந்து ரொம்ப இண்டிபெண்டா இருக்கும். இந்தியாவில் பார்த்தோம்னா ஜுடிஷியரி வந்து ரொம்ப இண்டிபெண்டா இருக்கும். இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப நேரம் ஆகும். இதை மட்டும் இப்படியே படிச்சுக்கோங்க. இட் ப்ரொவைட்ஸ் அ இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரினா என்னன்றதை நான் விளக்குனா ரொம்ப பெருசா போயிடும். ஆனால் இப்போதைக்கு அதை மட்டும் அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க, சரியா? இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க. இட் இன்ட்ரடியூஸ் த யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். யூனிவர்சலி அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னா ஒண்ணுமே கிடையாதுப்பா. எல்லா 18 வயசு மேல இருக்கவங்களுக்கும் ஓட்டு, அதான் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். யார் 18 இயர்ஸ் அபோவ் இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கறது தான் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஒரு சில கான்ஸ்டியூஷன்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் ஓட்டு உரிமையே இருக்கு. அந்த காலத்துலலாம் அவங்க அப்பயே கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணாலும் அவங்களுக்கு சர்டன் ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அப்போதான் அவங்களுக்கு ஓட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. உமன்ஸ்க்கு ஓட் கிடையாது ரொம்ப நாளா. ஒரு சில கான்ஸ்டியூஷன் இந்தியாவுக்கு முன்னாடியே ஒரு சில இடத்துல கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணாலும் அந்த கான்ஸ்டியூஷன்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, உங்களுக்கு உமன்ஸ்க்கு ஓட் கிடையாது, உங்களுக்கு சர்டன் ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அவங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்க, யாருக்கு 18 வயசு மேல இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னது, ஓட்டு இருக்கு. அதான் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. இட் ப்ரொவைட்ஸ் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இந்தியாவில் என்னது, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான், இந்தியன் சிட்டிசன்ஷிப் மட்டும் தான். இதுவே அமெரிக்கா எடுத்துக்கிட்டோம், யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு யூஎஸ்ஏ சிட்டிசன்ஷிப்பும் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டேட்டோட சிட்டிசன்ஷிப்பும் இருக்கும். அதாவது பெனிசில்வேனியா சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க, கலிஃபோர்னியா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் அவங்களோட ஸ்டேட்டோட சிட்டிசன்ஷிப்பும் கொடுப்பாங்க. ஓகேவா? It makes the special provisions for minority, scheduled caste and scheduled tribes. மைனாரிட்டிஸ்னா யாரு, அந்த நாட்டில் வாழ்கிற குறைவான மக்கள். இப்போ மைனாரிட்டிஸ் இந்தியாவில் யார் மைனாரிட்டி, முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், இவங்கெல்லாம் இந்தியாவில் வாழ, புத்திஸ், இவங்கெல்லாம் மைனாரிட்டிஸ்னா என்னது, ரொம்ப கம்மியாக இருக்கவங்க, படிப்பில் பின்தங்கியவங்க, எஜுகேஷனில் வந்து பேக்வேர்டாக இருக்கவங்க, எக்கனாமிக்கல் லெவலில் பேக்வேர்டாக இருக்கவங்க, இல்லாட்டி ரொம்ப கம்மியாக இருக்கவங்க, இவங்கெல்லாம் மைனாரிட்டிஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்புறம் ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப். ஷெட்யூல் கேஸ்ட்னா ஒன்றும் கிடையாதுப்பா. ஷெட்யூல் கேஸ்ட்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது
அவங்கள வந்து ரொம்ப வந்து அடிமட்ட தட்டில் வச்சுருப்பாங்க. அதாவது இந்து லாவில் வந்து என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப லோ கேஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. அவங்க தான் ஷெட்யூல்டு கேஸ்ட். ஓகேவா? ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்னால் ஆதிவாசி மக்கள், அதாவது பழங்குடியினர், அதாவது மலைவாழ்லாம் வாழ்வாங்க பாருங்கள். மலைவாழில் வாழ்வாங்க பழங்குடி மக்கள் எல்லாம் ஷெட்யூல் ட்ரைப் சொல்லுவாங்க. ஷெட்யூல் கேஸ்ட்னா வந்து இந்த மாதிரி லோ கேஸ்ட் பீப்புளை தான் ஷெட்யூல் கேஸ்ட்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷல் ப்ரொவின்சஸை வந்து இந்தியா வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? ப்ரொவின்ஷன்ஸை வந்து இந்தியா வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? மைனாரிட்டி, ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ்லாம் ஸ்பெஷல் ப்ரொவின்சஸை கொடுத்துருக்கு. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எதுக்காக கொடுத்தாங்கலாம் கேட்கக்கூடாது, அது பெரிய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்ப்போம், அசன்ஸ்லாம் வரும்போது பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரியாம்பல். இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுது? ப்ரியாம்பலை வச்சு ஸ்டார்ட் பண்ணுது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்டார்ட்ஸ் வித் ப்ரியாம்பல். ஓகேவா? ப்ரியாம்பலை ஸ்டார்ட் பண்ணுது. இந்த ப்ரியாம்பல் எதுல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு ப்ரியாம்பல் என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் அ கீ டு த கான்ஸ்டியூஷன். இட் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் அ கீ டு த கான்ஸ்டியூஷன். இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, நான் மார்க் பண்ணல. ப்ரியாம்பல் இஸ் ஆல்சோ கால்ட் த கீ டு த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனோட ஒரு சாவி அப்படின்றது சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ப்ரியாம்பல். இந்த ப்ரியாம்பல் எதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதுன்னா, ஜவஹர்லால் நேரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். The preamble is drafted by Jawaharlal Nehru. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ற நேம்ல வந்து ஜவஹர்லால் நேரு வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளில வந்து பாஸ் பண்ணுவாங்க, அடாப்ட் பண்ணுவாங்க. என்னது? அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ற நேம்ல இந்த பிரியாம்பலை வந்து ஜவஹர்லால் நேரு ஜனவரி 22, 1947 என்ன பண்ணுவாங்க? அடாப்ட் பண்ணுவாங்க. அதுதான் காலப்போக்கில் என்ன ஆயிடும்? நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை பிரியாம்பல் ஆயிடும். இது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் டிராஃப்டட் பை த ஜவஹர்லால் நேரு. யார் டிராஃப்ட் பண்ணியிருப்பா? ஜவஹர்லால் நேரு டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நம்மளோட பிரியாம்பலா மாறிடும். ஓகேவா? ஓகே, அந்த பிரியாம்பல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியாவை சாவரிங், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், இந்த அஞ்சு கேரக்டர் தான் இந்தியா கண்ட்ரிக்கு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்தியா கண்ட்ரி எப்படி பிஹேவ் பண்ணுன்னு பார்த்தோன்னா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் ஸ்டார்ட் ஆகும். இந்தியன் பிரியாம்பல் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. அதாவது ஃபுல் பவரை வந்து பீப்புளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? ஃபுல் பவர் வந்து யாருக்கு இருக்கு? பீப்புள்ஸ்க்கு தான் இருக்கு. அதனால தான் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஆரம்பிக்குது. சாவரிங்னா ஒண்ணுமே கிடையாதுப்பா. சாவரிங்னா வந்து இந்தியா வந்து எந்த நாட்டோட அடிப்படைஞ்சு போகணும், எந்த நாட்டுக்கும் அடிமை அப்படிலாம் கிடையாது. இந்தியானா இந்தியாவுக்குன்னு ஒரு தனி பவர் இருக்கு. இந்தியாவோட கண்ட்ரியை வந்து யாரும் ஆக்கிரமிக்க கூடாது. இப்ப சைனா வந்து ஆக்கிரமிக்க கூடாது. பாகிஸ்தான் வந்து ஆக்கிரமிக்குதுன்னா ஆக்கிரமிக்க கூடாது. இந்தியா இஸ் சாவரிங். யாருக்கும் அடிப்படைஞ்சு போகணுன்ற அவசியம் இந்தியாவுக்கு கிடையாது. சோஷியலிஸ்ட் கண்ட்ரினா ஒன்றும் கிடையாது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சோஷியலிஸ்ட் இது எப்படி உங்களுக்கு சொல்றதுன்னா, அதாவது மக்கள் நலம் சார்ந்த கண்ட்ரி, அதான் சோஷியலிஸ்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா? சோஷியலிஸ்ட். ஓகே, செக்குலர்னா மதசார்பற்றது. சொன்னல, செக்குலர்னா ஏற்கனவே சொன்னேன், ஸ்டேட் ஹேஸ் நோ ரிலிஜன். இந்தியாவுக்கு எந்த ரிலிஜனுமே கிடையாது. டெமோக்ராட்டிக்னா என்னது? ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள். டெமோக்ராட்டிக்னா என்னது? ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் எலெக்டட் பை த பீப்புள் தான் என்னது? டெமோக்ராட்டிக். இப்போ நம்ம ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் யாரு? பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ நம்ம தான் எலெக்ட் பண்றோம், அதான் டெமோக்ராட்டிக். ரிபப்ளிக்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் எலெக்டட் பை த பீப்புள். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யார் எலெக்ட் பண்றா? நம்ம தான் எலெக்ட் பண்றோம். இன்டைரக்டா நம்ம எலெக்ட் பண்றோம். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யாரு? நம்மளோட ஹெட் ஆஃப் த ஸ்டேட். இந்த இடத்துல நான் ஸ்டேட்னு சொல்றது கண்ட்ரி. ஓகேவா? ஹெட் ஆஃப் த கண்ட்ரி, சாரி, ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னு சொல்லலாம், கண்ட்ரின்னு சொல்லலாம். ஸ்டேட்னு எந்தெந்த இடத்துல வருதோ அதை கண்ட்ரியை தான் குறிக்குது. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எந்தெந்த இடத்துல நிறைய இடத்துல ஸ்டேட்னு வரும், அந்த இடம் எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா கண்ட்ரியை தான், அதாவது இந்தியன் கண்ட்ரியை தான் குறிக்கும். ஓகேவா? அதுதான் நான் ஸ்டேட்னு சொல்றேன். ரிபப்ளிக்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம இந்தியன் ஹெட் யாரு? பிரசிடென்ட் தான் ஹெட். இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஹெட். கான்ஸ்டியூஷன் படி யார் ஹெட்னு பார்த்தோன்னா பிரசிடென்ட் தான் ஹெட். அந்த ஹெட் யார் எலெக்ட் பண்றா? நம்ம எலெக்ட் பண்ணல, நம்ம இன்டைரக்டா நம்ம சூஸ் பண்ண எம்எல்ஏ எம்பிஸ் தான், அவங்க தான் எலெக்ட் பண்றாங்க. அப்போ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் எலெக்டட். ஹெட் ஆஃப் த கண்ட்ரி இஸ், உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, ஹெட் ஆஃப் த கண்ட்ரி இஸ் எலெக்டட் பை அ எலெக்ஷன். ஓகேவா? எலெக்டட். இதுவே நம்ம யூகே அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா, யூகே எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யாரு? பிரின்ஸா இருப்பாங்க. ஓகேவா? பிரின்ஸ் எலிசபெத்தா இருப்பாங்க. குயின் எலிசபெத், பிரின்சஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. பிரின்சஸ் குயினா இருப்பாங்க. அவங்களாம் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் என்ன பண்ணல? எலெக்ட் பண்ணல. ஆனா பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து பீப்புள் எலெக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து எலெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்போ யூகே இஸ் நாட் அ ரிபப்ளிக், வேர் இந்தியா இஸ் அ ரிபப்ளிக். யூகே இஸ் அ டெமோக்ராட்டிக் அண்ட் இந்தியா இஸ் ஆல்சோ அ டெமோக்ராட்டிக். புரியுதா? டெமோக்ராட்டிக்னா
ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டை ஸ்டேட் பண்றது. ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் எலெக்டட். யூகேலையும் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் எலெக்ட் பண்றாங்க. இந்தியாவிலும் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டை எலெக்ட் பண்றாங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, எலெக்ட் பண்றாங்க. ஆனா யூகேல பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க பிரின்ஸ் இருப்பாங்க, இல்ல குயின் இருப்பாங்க, ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஆனா இந்தியாவில பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் இருப்பாங்க. ஆனா அவங்களையும் யார் தான் எலெக்ட் பண்றோம்? நம்ம தான் எலெக்ட் பண்றோம். ஓகேவா? வேற எதுவுமே கிடையாதுப்பா. அதுக்கப்புறம் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இதெல்லாம் வந்து பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுப்பாங்க. லிபர்ட்டினா வந்து எல்லாருக்குமே எல்லாமே வேணும்ன்றத சொல்றதுதான் லிபர்ட்டி. அதாவது யாரும் யாருக்கும் சலிச்சவங்க கிடையாது அப்படின்றத சொல்றதுதான் எனது லிபர்ட்டி. ஓகேவா? யாரும் சலிச்சவங்க கிடையாது, யாரும் யாருக்கும் தாழ்ந்தவங்களோ இதுவும் கிடையாது அப்படின்றத சொல்றதுதான் லிபர்ட்டி. ஈக்குவாலிட்டினா எல்லாருமே ஈக்குவல் சொல்ற. ஃபெட்டர்னிட்டினா பிரதர்ஹுட். ஃபெட்டர்னிட்டினா என்னது? பிரதர்ஹுட். ஓகேவா? எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக இருக்கணும்னு சொல்றது தான் ஃபெட்டர்னிட்டி. ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி இதெல்லாம் எந்த ஸ்லோகன்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது. ஓகேவா? வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதோட 5 மார்க் பார்த்துட்டோம். எந்த 5 மார்க்கு? இது ஒரு 5 மார்க்கு. சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அப்புறம் வாட் இஸ் கான்ஸ்டியூஷன் 2 மார்க் ஒன்று பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் சிட்டிசன்ஷிப்னு கேட்பாங்க. ஓகேவா? அதான் சிட்டிசன்ஷிப் வந்தாச்சு. சிட்டிசன்ஷிப்னா ஒன்றுமே கிடையாது. இந்த சிட்டிசன்ஷிப்னா அந்த நாட்டில் எப்படி நான் சிட்டிசன்ஷிப் வாங்குறது, அதான் சிட்டிசன்ஷிப். ஓகே, முதல்ல சிட்டிசன்ஷிப்னா என்னன்னு பார்த்தலாம். த வேர்ட் சிட்டிசன் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் அ வேர்ட் லட்டின் டேர்ம் சிவிக்ஸ். சிவிக்ஸ்ன்ற லட்டின் டேர்ம்ல இருந்து தான் என்னது சிட்டிசன்ற டேர்ம் வந்து டிரைவ் ஆயிருக்கு. சிவிக்ஸ்ன்ற மீனிங்க்கு என்ன மீனிங்? இட் மீன்ஸ் ரெசிடென்ட் ஆஃப் அ சிட்டி ஸ்டேட். அந்த ஸ்டேட்டோட ரெசிடென்ட், அந்த ஸ்டேட்டோட ரெசிடென்ட். ஸ்டேட்டு நீங்க சொல்றதெல்லாம் கண்ட்ரி. இப்போ நம்ம பாஷைப்படி என்னது, நம்மளோட லாங்குவேஜ் படி கண்ட்ரி. உங்க ஸ்டேட் நீங்க சொல்லுவாங்க. ஓகேவா? கான்ஸ்டியூஷன்ல மோஸ்ட்லி ஸ்டேட் சொல்றதுலாம் நம்ம ஸ்டேட் கிடையாது. இட்ஸ் அ கண்ட்ரி. ஓகேவா? இட் மீன்ஸ் a resident of a city state. சிட்டிசன்னா என்னது? இட் மீன்ஸ் a resident of a city state. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட கான்ஸ்டியூஷன்ல இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன ப்ரொவைட் பண்ணுது? சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப். எல்லாருக்குமே இந்தியன் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான். சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப். அதை நான் ஏற்கனவே முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆர்டிகல் 5 to 11 எந்த ஆர்டிகல்ல சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 5 to 11 தான் இந்தியன் சிட்டிசன்ஷிப். யாரெல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஷிப்ல வருவாங்க, யாரெல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஷிப் போவோம், எது பண்ணா இந்தியன் சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணலாம், எது பண்ணா இந்தியன் சிட்டிசன்ஷிப் டெர்மினேட் ஆகும், நம்ம கிட்ட இருந்து போயிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்த பார்ட்ல சொல்லியிருக்காங்கன்னா அண்டர் பார்ட் 2. ஆர்டிகல் 5 to 11 அண்டர் பார்ட் 2. அது எதை பத்தி சொல்லுதுன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 5 to 7 அண்டர் பார்ட் 2ல கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் சிட்டிசன்ஷிப்பை பற்றி டீல் பண்ணுது. எப்போ இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க பார்த்தா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955. இது எப்போ வந்து இதுவாகுது, நடைமுறைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா 1955 வந்து இது வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆகுது. ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்க? அக்வசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப்ஸ்னா ஒன்றுமே கிடையாதுப்பா. சிட்டிசன்ஷிப் வாங்க நம்மளுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? சிட்டிசன்ஷிப் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆகணும்னா நம்மளுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குன்னா மொத்தம் 5. பர்த்னா என்னது? இந்தியாவுக்குள்ள பிறந்திருக்கணும். டீசென்ட் யாரு? அப்பா அம்மா ஒன்று. நீ வேற இடத்துல பிறந்திருக்கலாம், நீ வேற கண்ட்ரியில பிறந்திருக்கலாம், ஆனால் அப்பா அம்மா இந்தியன்ஸாக இருந்தால் உனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நார்மலாக ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல, ஃபார்மாலிட்டிஸ் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணால் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். நேச்சுரலைசேஷன்னாலும் ஆக்சுவலாக டீசென்ட்னாலும் மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் வரும். நேச்சுரலைசேஷன்னாலும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த இதுலேயே கூட வரும். அதாவது ரொம்ப காலமாக இவங்க இந்தியாவிலே இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. சர்டன் இயர்ஸாக இருக்கிறதுனால இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்கார்பரேஷன் ஆஃப் தி டெரிட்டரினா ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம இந்தியா ஒரு புது டெரிட்டரி அக்வயர் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவில் அண்டமான் நிக்கோபார் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியா வந்து அண்டமான் நிக்கோபாரை அக்வயர் பண்ணிக்குதுன்னா இப்போ அண்டமான் நிக்கோபாரில் இருக்க பீப்புள்ஸ்லாம் யார் ஆகிடுவாங்க? இந்தியன் சிட்டிசன்ஷிப் பீப்புள் ஆகிடுவாங்க, இந்தியன் சிட்டிசன்ஸாக ஆகிடுவாங்க. அதான் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஓகேவா? அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. தேவைன்றவங்க படித்து பாருங்க. நான் சொல்லிட்டேன் எல்லாத்தையும். ஓகேவா? உங்களுக்கு வேணும்னா படித்து பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது இந்த இது. ஓகேவா? சரி, இந்த 5 ways வழியா அக்வயர் பண்ணலாம் சொன்னல. அதுக்கப்புறம் எது வழியா வந்து நம்ம ரினவுன்ஸ் பண்ணலாம், எதனால வந்து நம்மளோட லூஸ் ஆகும் சிட்டிசன்ஷிப் வந்து, எதனால் லூசிங் சிட்டிசன்ஷிப் எதுன்னு பண்ணால் லூஸ் ஆகும்னு பார்த்தோன்னா நம்ம இந்த இந்தியன் சிட்டிசன்ஷிப்பே வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா இந்தியன் சிட்டிசன்ஷிப் போயிடும். வாலண்டரி ரினவுன்ஸ் பை சிட்டிசன். வாலண்டரி ரினவுன்ஸ் தான் அது நம்ம வேணாம்னு சொல்லி கொடுத்தா இந்தியன் சிட்டிசன்ஷிப் போயிடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம வேற நாட்டோட சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டோம்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் போயிடும். அதான் செகண்ட் பாயிண்ட். இட் கேன் பி டெர்மினேட்டட் இஃப் அ பர்சன் அக்வயர் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் சம் அதர் கண்ட்ரி. வேற நாட்டோட சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டோம்னா நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் போயிடும். மூணாவது விஷயம் என்னன்னா
இந்தியன் ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது இவங்க வந்து சர்டன் லாஸ்லாம் மேக் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டன் லாஸ் மேக் பண்ணி இவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாது அப்படின்றது அவங்க வந்து தப்பா வாங்கியிருந்தாங்கன்னா அதனால கூட போகும். அவங்க வந்து ஃப்ராட்லண்ட் பண்ணி வாங்கியிருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா, இப்போ இந்தியாவில் நான் இருக்கேன், நான் இந்தியாவில் இருந்துட்டு நான் வந்து இப்போ வந்து சைனாக்கோ பாகிஸ்தானுக்கோ நான் ஹெல்ப் பண்ணுறேன், இந்தியாவோட டிஃபென்ஸு சம்மந்தமாக ஏதோ ஹெல்ப் பண்ணுறேன், அவங்களோட இந்தியாவுக்கு எதிராக நான் ஹெல்ப் பண்ணுறேன், இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ அதாவது ட்ரேடு மூலியமா எது வேணா பண்ணிக்கலாம், ட்ரேடு சம்பந்தமா எது வேணா பண்ணிக்கலாம். ஆனா வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டா வேற இது டிஃபென்ஸ்லயோ ஏதோ சீக்ரெட்ஸோ இந்தியானோட சீக்ரெட்ஸையோ நான் இது பண்றேன்னா அவங்களோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆகும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சிட்டிசன்ஷிப்க்கு அப்புறம் நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறது என்னது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா ஒண்ணுமே கிடையாதுப்பா. நம்மளுக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இருக்கு, நம்மளுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு கான்ஸ்டியூஷன் படி. இந்தியன் சிட்டிசன்னா உனக்கு நீ என்னென்ன பண்ணலாம், தனிப்பட்ட பர்சன், ஒவ்வொரு பர்சனுக்கும் என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்றத பற்றி சொல்றது தான் இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதில் கொடுத்துருக்காங்கன்னா பார்ட் 3ல கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 12 to 35ல கொடுத்துருக்காங்க. பார்ட் 3ல ஆர்டிகல் 12 to 35ல கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து எதில் இருந்து பாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் யூஎஸ்ஏ. நான் முன்னாடியே சொன்னல, கான்ஸ்டியூஷன் ஆஃப் யூஎஸ்ஏலேருந்து தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முதல்ல வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து பாரோ பண்ணதான் யார்? இந்தியா வந்து பாரோ பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, அட் ப்ரெசென்ட் தெர் ஆர் ஒன்லி 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்மளுக்கு எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு? 6 இருக்கு. ஸ்டார்டிங்ல எவ்வளோ இருந்துச்சுன்னா 7 இருந்துச்சு. ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்ப்போம் இதுக்கப்புறம். ஓகேவா? நம்ம கிட்ட இப்போ எத்தனை இருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்? 6 இருக்கு. எத்தனாவது பார்ட்ல இருக்கு? 3ல இருக்கு. ஆர்டிகல் எத்தனை? 12 to 35. ஆர்டிகல் 12 to 35ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பத்தி கொடுக்குறாங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா மேக்னா கார்ட்டா அப்படின்றத சொல்லுவாங்க. மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்றத சொல்லுவாங்க. மேக்னா கார்ட்டானா ஒண்ணுமே கிடையாது. மேக்னா கார்ட்டா இஸ் எ கேரக்டர் of right issued by the King John of England in 1925 under the pressure from the barons. ஓகேவா? அதாவது மேக்னா கார்ட்டா வந்து ஆக்சுவலா இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நம்மளுக்கு அந்த காலத்திலேயே வந்து கிங் ஜான் வந்து வெளியிடுவார். ஓகேவா? அதான் மேக்னா கார்ட்டா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரிட்டன் டாக்குமெண்ட் ரிலேட்டிங் டு த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன். இதான் ஃபர்ஸ்ட் ரிட்டன் டாக்குமெண்ட். மேக்னா கார்ட்டா தான் இது ஃபர்ஸ்ட் ரிட்டன். ஆனால் நம்ம எங்க இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாரோ பண்ணியிருக்கோம் பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் யூஎஸ்ஏலேருந்து பாரோ பண்ணியிருக்கோம். ஓகே, வேற என்ன இருக்கு? ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷன். இது நம்ம கடைசியாக பார்ப்போம். முதல்ல நம்ம இதை பார்த்து வந்துடலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். ஃபண்டமெண்டல் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட் டு ஈக்குவாலிட்டி. ரைட் டு ஈக்குவாலிட்டியில் மொத்தம் 5 ரைட்ஸ் கிட்ட வருது. எத்தனை ரைட்ஸ் வருது? 5 ரைட்ஸ் வருது. அது ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது பார்த்தோன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. இதுவும் ஒரு 5 மார்க்பா, ஃபுல்லாக படிச்சு வச்சுக்கோங்க. இதுவும் ஃபுல்லாக 5 மார்க்கு சொல்கிறேன். ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்றத சொல்லிட்டோம்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி கீழே என்னென்ன ரைட்ஸ் வருது? மொத்தம் 5 ரைட்ஸ் வருது. ரைட் டு ஈக்குவாலிட்டி கீழே என்னென்ன ரைட்ஸ் வருது? 5 ரைட்ஸ் வருது. என்னென்ன ரைட்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 15 என்ன சொல்லுதுன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லானா எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி சமம். லா அப்படி சட்டம்னு ஒன்று வந்துச்சுன்னா எல்லாருமே என்னதான் சமம் தான். நீ பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, நீ முஸ்லீமா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, நீ கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரே சட்டம் தான். அது சொல்லுதான் என்னது? ரைட் டு ஈக்குவாலிட்டி அது சொல்லுது. ஓகே, அதுக்கப்புறம் என்னது? prohibition of discrimination on the grounds of basis of religion, race, caste, sex or place of birth. அதாவது நீ இந்த ரிலீஜனா இருக்கிறதால நான் உனக்கு இது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நீ இந்த ரேஸ், இந்த மக்கள்ல இந்த குலத்தை சேர்ந்தனால நான் இதை கொடுக்க மாட்டேன். கேஸ்ட்னா நீ இந்த ஜாதினால நான் உனக்கு இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்றது மாதிரி யாருமே இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல சொல்ல முடியாது. இந்த ஜாதிக்காரன் நீ இங்க போகக்கூடாது அப்படின்னு இந்தியால எந்த இடத்துலையும் கிடையாது. செக்ஸ், நீ ஆம்பளையா இருந்தா மட்டும் தான் உனக்கு இது கிடைக்கும், நீ பொம்பளையா இருந்தா இது கிடைக்காது அப்படின்றத நான் சொல்ல முடியாது. அவரோட பிளேஸ் ஆஃப் பர்த், நீ இங்க பிறந்ததால நீங்க வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்ல. தமிழ்நாட்டுல பிறந்துட்ட நீ ஜம்மு அண்ட் காஷ்மீர் போகக்கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்தியன் சிட்டிசன் யாருமே போகக்கூடாதுன்னா யாருமே போகக்கூடாது, எல்லாருமே போகலாம்னா எல்லாருமே போகலாம். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் என்னது? நம்மளுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கிறது தான் டிஸ்கிரிமினேஷன். அவங்களுக்கு நல்லது கொடுத்துட்டு டிஸ்கிரிமினேஷன்னா கிரிமினேட் பண்றது. அவங்க
அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளுக்கு கொடுக்காம இருக்கிறது பேர் தான் கிரிமினேட். எது எது பேசிஸ்ல? ரிலிஜன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். இந்த 5 விஷயத்துல வந்து நம்மளை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு லா மேக் பண்றாங்கனாலும் மேலுக்கு தனி லா, ஃபீமேலுக்கு தனி லா போடக்கூடாது. எல்லாருக்குமே ஒரே லா தான் போடணும். ஈக்குவாலிட்டி. அப்புறம் ஆர்டிகல் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், ஒரு அரசு வேலை, ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்ததுன்னா அதுக்கு எல்லாருக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். எல்லாத்துக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இது ஒன்று கீழே ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த அளவுக்குலாம் நீங்க இன்டெப்தா படிக்க தேவையில்ல, இந்த அளவுக்கு படிச்சுக்கோங்க. நிறைய விஷயம் நான் சொல்லுவேன். ஒன்னு கீழே ஒரு டாபிக்லயே ஒரு 15 மினிட்ஸ் பேசினாலும் பேசலாம். ஓகேவா? அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஆர்டிகல் 17 என்ன சொல்லுது? அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அதாவது அன்டச்சபிலிட்டி நம்ம ஒழிக்கணும். அதாவது தீண்டாமை அந்த காலத்துலலாம் இருந்ததுல, தீண்டாமை இன்னும் ஒரு சில கிராமங்கள்ல இருக்கு. அந்த கிராமத்துல இருக்க அந்த கீழ் ஜாதி மக்கள் வந்து மேல் ஜாதி மக்கள் இடத்துக்கு போகக்கூடாது, அவங்க யூஸ் பண்ண இடத்த யூஸ் பண்ணக்கூடாது, அவங்கள தொடக்கூடாது அப்படின்ற ரூல்லாம் இன்னும் வந்து எங்க இருக்கு? கிராமத்துல இருக்கு. அதான் என்னது? அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னது? அபாலிஷன் ஆஃப் டைட்டில். அந்த காலத்துல ஜமீன்தார், நான் ஜமீன்தாரு, நான் ஒரு டைட்டில் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இவன் ஜாகிர்தார், நான் ஒரு டைட்டில் வச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம டைட்டில்லாம் வச்சிருப்பாங்க. நீ வந்து இந்த குல அப்படி டைட்டில்லாம் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைட்டில்லாம் வச்சுப்பாங்க. அந்த டைட்டில்ஸ்லாம் இருக்கக்கூடாது, எல்லாருமே சமம் தான். எல்லாருமே நான் ராஜா ஆஃப் சிவகங்கை அப்படின்ற பேர் வச்சுப்பாங்க. நான் ராஜா, இந்த இடத்தோட நான் ராஜா அப்படின்ற பேரை முன்னாடி ராஜான்னு வச்சுப்பாங்க. இந்த மாதிரி இந்த டைட்டில் மாதிரிலாம் வச்சுக்க கூடாது. ஓகேவா? டைட்டில் மாதிரிலாம் ஜமீன்தார், ராஜா, ஜாகிர்தார், அதுக்கப்புறம் சர்தார் அப்படின்ற மாதிரி நிறைய வச்சுப்பேன். டைட்டில்லாம் நிறைய வச்சுப்பாங்க. ஓகேவா? அது மாதிரிலாம் வச்சுக்கூடாது. அபாலிஷன் ஆஃப் டைட்டில். எக்ஸ்பெக்ட் மிலிட்டரி அண்ட் அகாடமிக். மிலிட்டரியில ஒரு டைட்டில் கொடுப்பாங்க, மேஜர், ஜெனரல், அதெல்லாம் வச்சுக்கலாம். அகாடமிக்னா நீங்க செஞ்சு பண்ணி வர்றது, உங்களுக்கு தலைமுறையா வர டைட்டில் தான் இருக்கக்கூடாது. நீங்க செஞ்சு நீங்க வின் பண்ணி நீங்க வரீங்க, அகாடமிக்கா நீங்க ஒரு டைட்டில் வாங்குறீங்க, அந்த டாக்டர்ன்ற ஒரு டைட்டில் வாங்குறீங்க, அதெல்லாம் இருக்கலாம். ஓகேவா? ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரைட் செகண்ட் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ரைட் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் ரைட் என்னது? ரைட் டு ஈக்குவாலிட்டி. அதில் வந்து ஒரு 5 ரைட்ஸ் வருது. இது படிச்சுக்கோங்க, 5 மார்க்கில் கேட்குறாங்க. இது ஃபுல்லாகவே 5 மார்க் தான். அதுக்கப்புறம் ரைட் டு ஃப்ரீடம். நம்ம ரைட் டு ஃப்ரீடம்ல என்னென்ன கொடுக்குறாங்க? ஆர்டிகல் 19 என்ன கொடுக்குறாங்க? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். நம்ம என்ன வேணா, எதை பற்றி வேணா நம்மளுக்கு பேசலாம். கவர்மெண்ட்டை வந்து நம்ம இது பண்ணலாம், நல்லதா பேசலாம், இல்லை கவர்மெண்ட் தப்பு பண்ணிச்சுன்னா சுட்டி காட்டலாம், என்ன வேணா பண்ணலாம். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூவ்மெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன். அதாவது எக்ஸ்பிரஷன்னா என்னது? பேசலாம். எக்ஸ்பிரஷனா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். வேற ஏதாவது நம்மளுக்கு நீ தப்புன்னு நினைச்சா நீ தப்புன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அதை. அப்புறம் அசம்பிளி, நம்ம என்ன வேணா அசம்பிளி போட்டுக்கலாம் ஃப்ரீடமா. அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி என்னென்ன அசம்பிளி போடணுமோ அந்த அசம்பிளி போட்டுக்கலாம். அசோசியேஷன் வச்சுக்கலாம், யார் வேணா என்னென்ன அசோசியேஷன் வேணா வச்சுக்கலாம். மூவ்மெண்ட், ஏதாவது மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெசிடென்ஸ், நீ எங்கே வேணா இருந்துக்கலாம். அப்புறம் ப்ரொஃபஷனா நீ என்ன வேலை வேணா பார்த்துக்கலாம், யாரும் இந்த வேலை தான் நீ பார்க்கணுன்றதெல்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் ஆர்டிகல் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ். இப்போ சப்போஸ் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சில சர்டன் ரைட்ஸ் இருக்கு. அது பேர் தான் அது ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெஸ்பெக்ஷன் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ். இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சில என்னது ரைட்ஸ் இருக்கு. ஓகேவா? ரைட்ஸ் இருக்கு. ஓகேவா? நம்ம இப்போ நான் அரெஸ்ட் ஆகிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னா என்னது, எனக்கு ஒரு சில ரைட்ஸ் இருக்கு. அதான் என்னது ப்ரொடெக்ஷனு. ஓகே, இப்போ இதில் என்ன வரும்னா, சப்போஸ் வந்து ஒரு சில பேர் தப்பு பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு சில நேரத்துக்கு 2 தண்டனை கொடுக்கலாம் முடியாது. ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அந்த தப்புக்குள்ளே தண்டனை மட்டும் தான் கொடுக்க முடியும். தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2 தண்டனை கொடுக்க முடியாது. 2 தப்பு வந்து அவங்க மேலே போட முடியும். ஒரு தப்பு பண்ணாங்கன்னா ஒரு தப்பு தான் அவங்க மேலே போட முடியும். அவங்க தப்பு பண்ணவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னு சொல்றது தான் ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்வென்ஷன் ஆஃப் அஃபென்சஸ். தப்பு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சில சர்டன் ரைட்ஸ் இருக்கு. தப்பு பண்ணது நான் தப்பு தான், இருந்தாலும் அதுலயே ஒரு சர்டன் ரைட்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ தப்பு பண்ணிட்டவங்கள எப்படி நடத்தணும்ன்ற ஒரு சர்டன் ரைட்ஸ் இருக்கு. தப்பு பண்றவங்கள போட்டு இது பண்ணி அடிச்சு துன்புறுத்துறது அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது ஒரு சில சர்டன் ரைட்ஸ் இருக்கு. அதுதான் அவங்க சொல்றாங்க ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ். நான் தப்பு பண்ணிட்டாலும் எனக்கு ஒரு சில சர்டன் ரைட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆர்டிகல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. எனக்கு லைஃபோட ப்ரொடெக்ஷன் வேணும். ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப்னா என்னது? எனக்கு லைஃபோட ப்ரொடெக்ஷன் வேணும். இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்தது பார்த்தீங்களா, வைசாக்ல ஒன்று. இப்போ லேட்டஸ்டாக கேஸ் லீக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா வைசாக்ல. அவங்களுக்கு எல்லாருமே, இறந்தவங்களுக்கு எல்லாமே காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. எந்த ஆர்டிகல் படி காம்பன்சேஷன் கொடுத்தாங்கன்னா ஆர்டிகல் 21 படி தான் காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. ஏன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும். இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும். ஆனால் அவங்க கொண்டுட்டாங்க அந்த இடத்துல லைஃப்பை வந்து. வைசாக்ல கேஸ் லீக் ஆனதால என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் வந்து இறந்துட்டதால ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் கீழே வந்து அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. பர்சனல் லிபர்ட்டினா என்னோட மரியாதை குலைகிற மாதிரி யாரும் நடந்துக்க கூடாது.
எனக்குன்னு ஒரு சில மரியாதைகள் இருக்கும். ஓகேவா? அந்த மரியாதைகளை யார்கிட்டயும் நான் இழக்க முடியாது. அதுதான் ரைட் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்கூலில் இருக்கோம். ஸ்கூலில் இருக்கும்போது நம்மளை யாரோ ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்க, டீச்சரோ மிஸ்ஸோ அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்பா, டீச்சரோ மிஸ்ஸோ அடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஆர்டிக்கல் கீழே வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். இந்த ஆர்டிக்கல் கீழே வந்து ஆர்டிக்கல் 21 கீழே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. என்னோட பர்சனல் லிபர்ட்டியை வந்து எல்லாரும் முன்னாடி வச்சு இது பண்ணிட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க. எனக்குன்னு ஒரு பர்சனல் லிபர்ட்டி இருக்குது, எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற சொல்லி என்ன பண்ணலாம், கேஸு ஃபைல் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ பொது இடத்துல வந்து நம்மளை ஒருத்தன் அசிங்கப்படுத்துறாங்கன்னா அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, போடா ஒருத்தன் லோ கேஸ்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், போடா கீழ் ஜாதி அப்படின்றத ஒருத்தனை பார்த்து நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம். யாராச்சும் உங்களை பார்த்து அப்படி சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கேஸ் ஃபைல் பண்ணலாம். அவ்வளோ கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு அவ்வளோ ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிட்டே போகலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துலாம். ஆர்டிகல் 21A ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன். எல்லாருக்குமே எலிமெண்டரி எஜுகேஷன் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக என்னது எலிமெண்டரி எஜுகேஷனா ஸ்கூலிங், இந்த 8th வரைக்கும் கொடுக்குறது தான் எலிமெண்டரி எஜுகேஷன் சொல்லுவாங்க. அந்த எலிமெண்டரி எஜுகேஷன் கொடுத்தே ஆகணும். அது எந்த ஆர்டிகல் இருக்குன்னா 21A. இதெல்லாம் ஆட் பண்ணுது. 21Aலாம் என்னது, இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஒரு அமெண்ட்மெண்ட் மூலியமா ஆட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் எழுதும்போது கிடையாது இந்த ரைட்லாம். 21A B அப்படிலாம் வரதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் ஆட் பண்ணுது. ஓகேவா? ஆர்டிகல் 22 என்ன கொடுத்துருப்பாங்க, ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட், சும்மாலாம் உன்னை வந்து யாரும் வந்து அரெஸ்ட் பண்ணிட முடியாது. உன்னை அரெஸ்ட் பண்றாங்கன்னா என்ன காரணம்ன்றதை சொல்லணும். அண்ட் டிடென்ஷன்னானது உங்களை தூக்கிட்டு போய் எங்கேயாவது தூக்கிட்டு போய் கடத்திட்டு கொண்டு போய் வச்சிட முடியாது. ஓகேவா? இதெல்லாம் பண்ணிட முடியாது. ஓகேவா? இதெல்லாம் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு சில சர்டன் ரூல்ஸ் வேணும். அதெல்லாம் இருந்தால் தான் உங்களை பண்ண முடியும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அதெல்லாம் இதில் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் நம்மளுக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம என்னென்ன பண்ணலான்றதை நான் இதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா ஒன்றுமே கிடையாதுப்பா. அதாவது ஹியூமன் டிராஃபிக்கிங், அதாவது நம்மளை யாரும் கடத்திட்டு போயிட்டு நம்ம லேபரெல்லாம் வித்துற முடியாது, ஸ்லேவரிக்கெல்லாம் வித்துற முடியாது. அதான் ஆர்டிகல் 23 சொல்லுது. ப்ராபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். ஃபோர்ஸாகவும் நம்ம லேபர் வாங்க முடியாது. எனக்கு பிடிச்சிருந்தா நான் வேலை செய்வேன், எல்லாரும் நான் நின்றுக்கலாம். ஆர்டிகல் 24 ப்ராபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸில் வந்து சில்ட்ரன்ஸை வந்து எம்ப்ளாய்மெண்ட் பண்ணக்கூடாது. யாராவது அப்படி பண்ணாங்கன்னா நம்ம அவங்க கீழே என்ன பண்ணலாம், கேஸ் போடலாம். ஓகேவா? எப்படி கேஸ் போடலான்றதை நான் இதுக்கப்புறம் சொல்கிறேன். அதுவும் கொடுத்துருப்பாங்க புக்லேயே. ரைட் டு ரிலிஜன் என்ன சொல்றாங்க, ஒரு 4 ஆர்டிகல் இருக்குது. ரைட் டு ரிலிஜனில் ஒரு 4 ஆர்டிகல் இருக்குது. ஆர்டிகல் 25 ஃப்ரீடம் ஆஃப் கோயின்சன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜன். ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ், ஓகேவா, கன்சைன்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷனாக இருக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரொபகேஷனை எல்லாத்துக்கும் பரப்பிக்கலாம். நம்ம ரிலீஜனை நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லலாம். அதான் நம்மளோட ஃப்ரீடம். இப்போ நான் ரிலீஜனை பற்றி நான் சொல்கிறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிறிஸ்டின்ஸ் சொல்கிறாங்க, முஸ்லீம்ஸ் அவங்க ரிலீஜனை பற்றி யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா, யாரும் சொல்ல முடியாது, நீ அப்படி சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்டிகல் 25 என்ன சொல்லுது, ரைட் ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ், ஃப்ரீ ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜன். ப்ரொபகேஷனா ப்ரொபகேட் பண்ணிக்கலாம், யார்கிட்ட வேணா என்ன பண்ணிக்கலாம், ப்ரொபகேட் பண்ணிக்கலாம். ஆர்டிகல் 26 என்ன சொல்லுது, ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சர்ச் இருக்குன்னா சர்ச்சோட அஃபேர்ஸை ஒருத்தவங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டெம்பிள் இருக்குன்னா அந்த டெம்பிளோட அஃபேர்ஸை ஒருத்தவங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. நீ மேனேஜ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. ஓகேவா? ஆர்டிகல் 27 ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எனி ரிலிஜன். ஏதாவது இப்போ நான் ஒரு ரிலிஜனை ப்ரொமோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு இந்துவாக இருக்கேன்னா, இந்து ரிலிஜனை ப்ரொமோட் பண்ணுறேன்னா அதுக்கு நான் ஒரு சர்டன் டேக்ஸ்லாம் நான் பே பண்ண தேவையில்லை. நான் ஒரு முஸ்லீமாக இருக்கேன்னா, முஸ்லீம் ரிலிஜனை ப்ரொமோட் பண்ணுறேன்னா அதுக்கு நான் சர்டன் டேக்ஸ்லாம் என்ன பண்ண தேவையில்லை, பே பண்ண தேவை கிடையாது. ஓகேவா? ஆர்டிகல் 28 ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஒர்க்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷன். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஆர்டிகல் 28 என்ன சொன்னால், இது முக்கியமான ஆர்டிகல். இது நிறைய ஸ்கூல்ஸில் நடக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்து ஸ்கூலாக இருந்ததுன்னா அவங்க வந்து இந்து பாடல் பாடுவாங்க, கிறிஸ்டின் ஸ்கூலாக இருந்ததுன்னா கிறிஸ்டின்ஸ் அந்த விஷயம் பண்ணுவாங்க, முஸ்லீம் ஸ்கூலாக இருந்ததுன்னா முஸ்லீம் இதை பண்ணுவாங்க. அதை நீ கலந்துக்கணுன்ற அவசியம் உனக்கு கிடையாது. ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஒர்க்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் நடக்கிற ரிலிஜியஸ் சம்பந்தமான விஷயத்துல உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ கலந்துக்காம இருக்கலாம். இதுதான் ஆர்டிகல் 28 சொல்லுது. ஆனா இது கீழே நிறைய ஒரு சர்டன் பிரின்சிபல்ஸ் இருக்கு. இது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் தான் செட் ஆகும், பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு செட் ஆகாது. ஓகேவா? எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல அதெல்லாம் நீங்க என்ன பண்ணிடாதீங்க. உங்க ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல்ல இருந்தா போய் நான் அதெல்லாம் கலந்துக்க மாட்டேன், ஆர்டிகல் 28 சொல்லுதுலாம் சொல்ல முடியாது. ஓகேவா? பிரைவேட் ஸ்கூல்லாம் செட் ஆகாது. கவர்மெண்ட்ல இருந்து யார் ஃபண்டு வாங்குற ஸ்கூல் நடத்துறாங்களோ
அந்த ஸ்கூலுக்குலாம் வந்து செட் ஆகும். ஓகேவா? இந்த ஆர்டிகல் 28 வந்து செட் ஆகும். கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்குது, கவர்மெண்ட் முஸ்லீம் ஸ்கூலாக இருக்குது, இல்லை கவர்மெண்ட் கிறிஸ்டின் ஸ்கூலாக இருக்குது அப்படின்னா அவங்க அந்த மாதிரி ப்ரேயருக்கு அழைக்கிறாங்கன்னா நீங்கள் போகாமல் இருக்கலாம். என்ன பண்ணலாம்? உங்களோட இது போகாமல் இருக்கிறதுக்கு உங்களோட ரைட்ஸ் இருக்குது. அந்த எந்த ஆர்டிகல் சொல்லுது? ஆர்டிகல் 28 சொல்லுது. அப்படி வரணும் அப்படின்னு உங்களை வற்புறுத்தினாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்றதை, இதெல்லாம் பாதிக்கப்பட்டா என்ன பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் பார்ப்போம். கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட். ப்ரொடக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டி. நம்மளோட லாங்குவேஜை நம்ம ப்ரொடக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது யாரும் சொல்ல முடியாது, உன் லாங்குவேஜை நீ ப்ரொடக்ட் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆர்டிகல் 30 என்ன சொல்லுன்னா, ரைட் ஆஃப் மைனாரிட்டி டு எஸ்டாப்ளிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட். மைனாரிட்டிஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் புத்திஸ்ட்லாம் இங்கே மைனாரிட்டிஸாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிக்கலாம்? எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன். அவங்களுக்குன்னு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம், அட்மினிஸ்ட்ரேட்லாம் என்ன பண்ணிக்கலாம்? அவங்களே நடத்திக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறாங்க. ஓகே. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். இந்த 5 ரைட் நம்மளுக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நம்ம ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இட் அலோவ் த இண்டிவிஜுவல் டு சீக் த ரீடர்சல் ஃபார் த வயலேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் மூலிமா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? ரைட்ஸ் பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்லேயோ ஹை கோர்ட்லேயோ என்ன பண்ணலாம்? கேஸ் போடலாம். சுப்ரீம் கோர்ட்லேயோ ஹை கோர்ட்லேயோ என்ன பண்ணலாம்? கேஸ் போடலாம். அது எப்படி போடணுன்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இது நான் சொல்ல மாட்டேன்னா, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ்னா ஒன்றுமே கிடையாதுப்பா. நம்ம இவ்வளோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோமா? இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏதாவது நம்மளுக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்லேயே ஹை கோர்ட்லேயே கேஸ் போடுறோம். அதுவும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். என்ன ரைட் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நான் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடுறது என்னோட ஃபண்டமெண்டல் ரைட். அப்படிலாம் சொல்ல முடியாது. நீலாம் வந்து கேஸ் போட முடியாது அப்படிலாம் யாரும் உன்னை சொல்ல முடியாது. உன்னோட ரைட் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நீ போய் கேஸ் போடலாம். அதுவும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 32 கொடுத்துருக்காங்க. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். அப்படி ரைட்டு நம்ம போய் பாதிக்கப்பட்டோம்னா என்ன பண்ணுவாங்க? விரிட்னு ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க. விரிட் அப்படின்றது இஷ்யூ பண்ணுவாங்க. யாரு? சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு என்ன பண்ணுவாங்க? விரிட்டை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. விரிட் இஸ் an order or a command issued by a court in a writing under its seal. writ is a order or command. ஆர்டர் பண்ணுவாங்க இல்லை கமாண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை என்ஃபோர்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் போய் கேஸ் கொடுக்குறேன்னா அவங்க விரிட்டை ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க. விரிட்டில் 5 டைப்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். விரிட்டு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த விரிட்டு வந்து ஒன்று ஆர்டராக இருக்கும், கமாண்டாக இருக்கும். ஒன்று ஆர்டராக நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்றதா இருக்கும், இல்லை கமாண்டா இதை நீங்கள் பண்ணுங்கன்னு இருக்கும், இல்லாட்டி இதை பண்ணாதீங்க, இது இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஆர்டராக கூட இருக்கலாம். இட் இஸ் த நேச்சர் ஆஃப் கமாண்ட் ஆர் ப்ராஹிபிஷன் ஃப்ரம் த சர்டன் ஆக்ட்ஸ். அதாவது நேச்சர் ஆஃப் கமாண்டாக இருக்கலாம், ப்ராஹிபிஷன் ஃப்ரம் த சர்டன் ஆக்ட்ஸ். அது இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்றத மாதிரி சொல்லலாம். ஓகேவா? அதெல்லாம் ஸ்பெசிஃபைட் பை த specified by the orders of the court. Specified by the orders of the court or orders படி இருக்கும். Both the Supreme Court and High Courts are empowered to issue 5 kinds of writ. 5 kinds of writ. எத்தனை writs இருக்குன்னு பார்த்தோம்னா 5 kinds இருக்கு. எத்தனை writs இருக்கு? 5 kinds இருக்கு. ஒன்று habeas corpus. ஒன்று பேர் என்னது? habeas corpus, mandamus, prohibition, quo warranto and certiorari. இதெல்லாம் என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். இந்த 5 writs நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எங்கேயாவது வயலேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 5 writs வந்து யார் இஷ்யூ பண்ணுவா? சுப்ரீம் கோர்ட்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத ஏற்ற மாதிரி இந்த 5 writsல ஏதாவது ஒரு writ வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. யாரு? ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ வந்து என்ன பண்ணுவாங்க? நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த ரைட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கோ, எந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த 5 writsல வந்து ஏதாவது ஒரு writ வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால தான் என்ன சொல்றோம், இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடியை வந்து கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். தட்ஸ் வை இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, தட்ஸ் வை த சுப்ரீம் கோர்ட் இஸ் கால்ட் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இந்த கான்ஸ்டிடியூஷன்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுச்சுன்னா நம்ம யார்கிட்ட போறோம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்டயோ ஹை கோர்ட்டுக்கிட்டயோ போறோம். அதுதான் இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க? கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனோட பாதுகாவலன். கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கிறது யாரு? சுப்ரீம் கோர்ட் தான். அக்கார்டிங் டு த டாக்டர் B.R. அம்பேத்கர், ஆர்டிகல் 32 இஸ் கால்ட் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஆர்டிகல் 32 என்ன சொல்றாங்கன்னா, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஏன்னா ஆர்டிகல் 32 தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் நம்மளுக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம கோர்ட்டுக்கு போனோம். அதுவும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா கொடுத்துருக்காங்க. அதனால அந்த ஆர்டிகல் 32 நம்ம என்ன சொல்றோம்? ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு தான் சொல்றோம். 5 writs இஷ்யூ பண்ணுவாங்க சொன்னா அந்த 5 writs தான் இங்க கொடுத்துருக்காங்க. habeas corpusனா ஒண்ணுமே கிடையாதுப்பா. இப்போ யாராவது ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க, எங்க வச்சிருக்காங்க, ஏது வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏது வச்சிருக்காங்கன்னு தெரியலனா நம்ம ஹெபியஸ் கார்பஸ்ன்ற writ வந்து இஷ்யூ பண்ணுவோம். என்னோட ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லி நான் சொன்னேன்னா ஹெபியஸ் கார்பஸ்ன்றத கோர்ட் ஒன்று இஷ்யூ பண்ணிடுச்சுன்னா 24 hours அவங்க எங்க இருக்காங்கன்றத அவங்களை எடுத்துட்டு வந்து கோர்ட்ல வந்து
முன்னாடி வந்து சமர்ப்பிக்கணும். கோர்ட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்கள காட்டணும், இவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்றத காட்டணும். அது பேர் தான் என்னது? ஏபிஎஸ் கார்பஸ். ஏபிஎஸ் கார்பஸ்னா ஒன்றும் கிடையாது, ஆளை வந்து அங்கே கொண்டு வந்து நிறுத்தணும். ஆளை வந்து அங்கே கொண்டு வந்து நிறுத்தணும். ஆள் காணா போயிட்டாங்க அப்படின்றது, நம்ம ஆளை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க போலீஸ்காரங்க வந்து, இல்லை இவங்களோ வந்து யாரோ வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க கவர்மெண்ட்டில் வந்து அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அதுக்குள்ளே வந்து அவங்க நிறுத்தியே ஆகணும். அதுதான் என்னது? ஏபிஎஸ் கார்பஸ். நெக்ஸ்ட் மேண்டமஸ். மேண்டமஸ்னா டு கமாண்ட்னு அர்த்தம். என்னது? டு கமாண்ட். ஓகேவா? டு கமாண்ட்னா இப்போ எனக்கு ஒரு சில சர்டன் ரைட்ஸ் கிடைக்கல. இப்போ எனக்கு ரைட் டு எஜுகேஷனல் அப்படின்றது ஒரு ரைட் இருக்குது, எலிமெண்ட்ரி எஜுகேஷன். இப்போ நான் ஸ்கூலில் போய் கேட்குறேன்னா எனக்கு எஜுகேஷன் கொடுக்க மாட்டிருக்காங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம், நான் ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்டே ஹைகோர்ட்டுக்கிட்டே போனால் அவங்க மேண்டமஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. என்ன இஷ்யூ பண்ணுவாங்க? மேண்டமஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. மேண்டமஸ்னா கமாண்ட் பண்ணுவாங்க, நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற கமாண்டு அவங்க கொடுப்பாங்க. மேண்டமஸ்னா என்ன அர்த்தம்? டு கமாண்ட். ஏபிஎஸ் கார்பஸ்னா டு ஹேவ் அ பாடி. ஏபிஎஸ் கார்பஸ்னா என்னது? டு ஹேவ் அ பாடி, அதாவது ஆளை கொண்டு வாங்கன்னு அர்த்தம். ப்ராஹிபிஷன். ப்ராஹிபிஷன்னா ஒன்றுமே கிடையாதுப்பா. அதாவது வந்து சர்டன் சப்பார்டினேட்ஸ் கோர்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன சின்ன கோர்ட்லாம், சின்ன சின்ன கோர்ட்ஸ். இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது, சென்னை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையோட டிஸ்ட்ரிக்ட் சென்னை வேணா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குன்னு, சிவகங்கை திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னா திருநெல்வேலியில் இருக்க மக்கள் மட்டும் போடணும் கேஸை. அதை விட்டு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க கேஸை வந்து அந்த இடத்துல போட முடியாது. ஓகேவா? It prohibits a subordinate court from acting beyond its jurisdiction. Subordinate courtக்கு என்ன jurisdictions இருக்கோ அந்த jurisdiction தான் பண்ண முடியும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன jurisdictions இருக்கோ அதை வந்து என்ன பண்ண முடியாது, இந்த சபார்டினேட் கோர்ட் வந்து பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ரிட்டெல்லாம் யார் தான் இஷ்யூ பண்ண முடியும்? ஒன்று சுப்ரீம் கோர்ட் இஷ்யூ பண்ண முடியும், இல்லை ஹைகோர்ட் இஷ்யூ பண்ண முடியும். இந்த சபார்டினேட் கோர்ட்லாம் என்ன பண்ண முடியாது, இந்த ரிட்டை வந்து இஷ்யூ பண்ண முடியாது. ஓகேவா? கோவாரண்டோ, சாரி ப்ராஹிபிஷன் முடிச்சாச்சா? அதுக்கப்புறம் செட்டியாரியோ. ஓகேவா? இட் காஷஸ் த ஆர்டர் இஷ்யூ பை சபார்டினேட் கோர்ட் ஓவர் ஸ்டெப்பிங் இஸ் ஜுரிஸ்டிக்ஷன். ஓகே, என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா சபார்டினேட் கோர்ட் வந்து ஒரு சில ஆர்டர்ஸை வந்து இஷ்யூ பண்ணும். அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அது இல்லை ஹைகோர்ட் வந்து அது கிடையாது அப்படின்றத குவாஷ் பண்ணும். குவாஷ்னா என்னது? அதை வந்து அடிக்க தேவையில்லை, அவங்க பண்ண தப்பு, இது வந்து இதுதான் கரெக்டு அப்படின்றத அவங்க பண்ண தீர்ப்பை வந்து தப்புன்றத சொல்லலாம். ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ என்ன பண்ணலாம், சபார்டினேட் கோர்ட்டோட தீர்ப்பை தப்புன்னு சொல்லலாம். அதுதான் என்னது? செட்டாரியோ. ஓகே, நெக்ஸ்ட் கோவாரண்டோ. கோவாரண்டோனா பை வாட் அத்தாரிட்டி. கோவாரண்டோனா என்னது? பை வாட் அத்தாரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எக்மோரில் இருக்கேன், நான் ஒரு தப்பு செய்கிறேன், என்னை யார் அரெஸ்ட் பண்ண முடியும்? எக்மோரில் இருக்க F2ல இருந்து தான் அரெஸ்ட் பண்ண முடியும். இதுவே செங்கல்பட்டுலேருந்து ஒரு ஆள்லாம் வந்து நான் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன் அரெஸ்ட் பண்ண முடியாது? பை வாட் அத்தாரிட்டி அப்படின்ற இதை கேட்டு ஃபண்டமெண்டல் ரைட் என்ன மூலியமா கோவாரண்டோ இஷ்யூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, வேற ஊர்ல இருந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா எதனால அரெஸ்ட் பண்ணீங்கன்னா, தப்பு பண்ணது எக்மோரில், நான் இருக்கிறதும் எக்மோரில், அப்போ எதுக்கு என்ன வேற ஊர்ல இருந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அரெஸ்ட் பண்ண முடியாது. அரெஸ்ட் பண்ணாங்கன்னா சப்போஸ் நம்மளை அப்படி அரெஸ்ட் பண்ணாங்கன்னா கோவாரண்ட்டை போடுவாங்க. கோவாரண்ட்னா பை வாட் அத்தாரிட்டி, நீங்கள் என்ன அத்தாரிட்டியில் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணீங்க, உங்களோட ஜுரிஸ்டிக்ஷன் உங்களோட ஏரியா வந்து அங்கே இருக்குது, இங்கே இருக்கிறத வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறது தான் இது கோவாரண்டோ. கோவாரண்டோன்னு என்ன அர்த்தம்னா பை வாட் அத்தாரிட்டி. இட் ப்ரிவென்ட்ஸ் த usurpation of public office through illegal manner. பப்ளிக் ஆஃபீஸ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு லேண்டு முடிக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே பப்ளிக் ஆஃபீஸ் தான், போலீஸாக இருக்கட்டும், பப்ளிக் ஆஃபீஸ், லேண்டாக இருக்கட்டும். இப்போ நான் லேண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன்னா எந்த இடத்துல ரெஜிஸ்டர் இருக்கோ அந்த இடத்துல நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ அதை விட்டுட்டு நான் வேறு இடத்துல போய் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் தாம்பரத்தில் பண்ணால் தாம்பரத்தில் நான் லேண்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக திருநெல்வேலி லேண்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு அவர் வந்து என்ன வந்து கேட்கக்கூடாது. இப்போ தாம்பரம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கவங்க தான் என்ன கொஸ்டின் பண்ணணும், திருநெல்வேலி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கவங்க வந்து என்ன கொஸ்டின் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தான் விஷயம். ஓகேவா? கோவாரண்டோனா அதாவது இல்லீகல், அதாவது இட் ப்ரிவென்ட்ஸ் உசர்பேஷன் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் த்ரூ இல்லீகல் மேனர். இல்லீகல் மேனரில் வந்து யார் வந்து பப்ளிக் ஆஃபீஸை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து என்ன பண்ணோம், ப்ரிவென்ட் பண்ணோம். ஓகேவா? சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜில் வந்து சஸ்பெண்ட் ஆகும். அதாவது ஆர்டிகல் 19, முக்கியமாக வந்து ஆர்டிகல் 19 வந்து சஸ்பெண்ட் ஆகும் எப்போனா நேஷனல் எமர்ஜென்சி மூலமா சஸ்பெக்ட் ஆகும். அதாவது பிரசிடென்ட் வந்து நம்மளுக்கு நேஷனல் எமர்ஜென்சி சொல்லிட்டாங்கன்னா அந்த ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சி எந்த ஆர்டிகல் கீழே இருக்கு? 352 ஆர்டிகல் கீழே இருக்கு. அது கீழே வந்து நேஷனல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஆர்டிகல் 19, அதாவது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ரைட் டு எக்ஸ்பிரஷன், ரைட் டு மூவ்மெண்ட், நம்ம எங்கேயும் வெளியெல்லாம் போக முடியாது. இப்போ பார்த்தீங்களா 144 தடைலாம் போட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, வெளியே ரைட் டு மூவ்மெண்ட் நம்மளுக்கு ஆர்டிகல் 19 வந்து அடி வாங்குது. அந்த இடத்துல வந்து ஆர்டிகல் 19 அடி வாங்கும். ஏன்னா வந்து இப்போ ஒரு எமர்ஜென்சி மாதிரி. ஓகேவா? ஓகே.
அதுக்கப்புறம் ஆனால் வந்து பட் யூ கேனாட் சஸ்பெண்ட் த ஃப்ரீடம் ஆஃப் ஃப்ரீடம் கிவன் அண்டர் ஆர்டிகல் 20 and 21. எப்போவுமே வந்து ஆர்டிகல் 20 and 21 ஃபண்டமெண்டல் ரைட் வந்து எப்போவுமே என்ன ஆகாது சஸ்பெண்ட் ஆகாது. ஆர்டிகல் 20 and 21 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு என்ன ஆகாது, எப்போ நேஷனல் எமர்ஜென்சியாக இருக்கட்டும், எந்த எமர்ஜென்சியாக இருக்கட்டும், என்ன எமர்ஜென்சி இருந்தாலும் ஆர்டிகல் 20 and 21 வந்து சஸ்பெண்ட் ஆகாது. 20 தெரியும், ப்ரிவென்ஷன் இன் கன்வென்ஷன் ஆஃப் அஃபென்சஸ். 21 வந்து என்னது, 21 வந்து ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இது ரெண்டுமே நம்மளுக்கு என்ன ஆகாது, எப்போவுமே நம்மளுக்கு வந்து சஸ்பெண்ட் ஆகாது. நேஷனல் எமர்ஜென்சி இருந்தாலும், நேஷனல் எமர்ஜென்சி அண்ட் ஆர்டிகல் 352 இருந்தாலும் இது ரெண்டும் இதுவாகுது. எது ஆட்டோமேட்டிக்கலாக இது சஸ்பெண்ட் ஆனால் ஆர்டிகல் 19 வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், சஸ்பெண்ட் ஆகும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசினா ஒன்றுமே கிடையாதுப்பா. ஒரு ஸ்டேட் இப்படி தான் இருக்கணும், அதாவது ஒரு கண்ட்ரி இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் லா மேக் பண்ணணும், இதன் பேஸ் படி தான் லா மேக் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறது தான் என்னது டைரக்டிவ் பிரின்சிபல். இந்த பிரின்சிபலில் தான் இந்த கண்ட்ரி இருக்கணும் அப்படின்றத சொல்கிறது தான் என்னது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது எதில் கொடுத்துருக்காங்கன்னா பார்ட் 4 கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 36 to 51 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை வந்து 3 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சோஷியலிஸ்ட், காந்தியன் அண்ட் லிபரல் இன்டெலெக்சுவல் அப்படின்றது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஆனால் வந்து இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம எந்த கோர்ட்லேயும் போயிட்டு கேஸ்லாம் போட முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா ஏதாவது கோர்ட்டில் போய் கேஸ் பண்ணலாம். ஆனால் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம கேஸ்லாம் போட முடியாது. அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் they aim at promoting social welfare of the people. மக்களோட நலம் சார்ந்திருக்கும். இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எது இருக்கும், நான் மக்களோட நலம் சார்ந்திருக்கும். ஆனால் வந்து இது அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம எந்த இடத்துலையும் போயிட்டு கேஸ்லாம் போட முடியாது. ஓகேவா. டாக்டர் அம்பேத்கர் டிஸ்கிரைப் திஸ் பிரின்சிபல் ஆஸ் அ நாவல் ஃபீச்சர்ஸ். இது என்ன சொல்றாரா, நாவல் ஃபீச்சர்ஸ் சொல்றாரு. சரி, ஓகே, இது படிச்சுக்கோங்க. 86th Amendment Act of 2002 changed the subject of matter 45 and made the elementary education as a fundamental rights under Article 21A. Article 45 என்னவா மாத்திட்டாங்க, Article 21A அப்படின்றத ஃபண்டமெண்டல் ரைட்டா மாத்திட்டாங்க. It amended the directive requires the state to provide early education care and education for all children they complete the age of 6. என்ன டைரக்டிவ் பண்ணுதுன்னா எல்லா 6 இயர்ஸ்க்குள்ளேயும் எல்லா சில்ட்ரன்ஸ்க்கும் வந்து நம்ம எஜுகேஷன் கொடுக்கணுன்றத கம்பல் பண்ணுது. 86 அமெண்ட்மெண்ட் படி தான் ரைட் டு எஜுகேஷன் வந்துச்சு. ஆர்டிகல் 21A 86 அமெண்ட்மெண்ட் 2002 போடுறாங்க. அது மூலியமா தான் நம்ம ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ன்றது வந்துச்சு. டிஃபரன்சஸ் பிட்வீன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது ஒரு 5 மார்க்கு, இது ஃபுல்லாக ஒரு 5 மார்க்கு படிச்சுக்கோங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்க்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதோட இந்த கிளாஸ் முடிச்சிடலாம். இந்த டிஃப்ரென்ஸோட மிச்சத்தை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் USA. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதில் டிரைவ் பண்ணால் கான்ஸ்டியூஷன் ஆஃப் USA. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன், அதாவது அயர்லாண்ட்லேருந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க டைரக்டிவ் பிரின்சிபல். ஈவன் த கவர்மெண்ட் கேனாட் டேக் அவே ஆர் அப்டேட் தீஸ் ரைட்ஸ். கவர்மெண்ட்லாம் இதெல்லாம் டேக் பண்ண முடியாது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆனால் இதில் வந்து இது வந்து கவர்மெண்ட் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. இட் இஸ் தேர் மெரி இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்கணும், இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்கணும், இந்தியன் கவர்மெண்ட் எப்படி இருக்கணும்ன்ற சொல்றது தான் இது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கணுமான்னு கேட்டால் கன்ஃபார்மாக இருக்கணுமா, கண்டிப்பாக இருந்தே ஆகணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு அட்வைஸ் பண்ணுறது, அந்த அட்வைஸை கேட்கறதும் கவர்மெண்டோட விஷயம், ஸ்டேட் கவர்மெண்டோட சென்ட்ரல் கவர்மெண்டோட விஷயம். ஆனால் அட்வைஸ் கொடுக்கறது தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகே, தீஸ் ஆர் என்ஃபோர்சபிள் பை த கோர்ட் ஆஃப் லா. ஏற்கனவே சொன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து லால வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாம், இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆர் நாட் என்ஃபோர்சபிள் இன் எனி கோர்ட். இந்த கோர்ட்ல என்ன பண்ண முடியாது இப்போ ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்கு. என்ன பிரின்சிபல் இருக்குன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்கு. இன்னும் யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்தியாவில் இருக்கான்னு பார்த்தா இல்லை. அதே மாதிரி ஃப்ரீ லீகல் எய்ட் இருக்கு. ஆர்டிகல் 39A என்ன சொல்றதுன்னா ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்றத சொல்லுது. நம்மளுக்கு ஃப்ரீ லீகல் எய்ட் இருக்கா, கிடையாது. நம்மளுக்கு கிடைக்கலனாலும் நம்ம கோர்ட்ல போயிட்டு என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. ஓகே, these are enforceable by the court of law. These are enforceable. They are not enforceable in any court of law. Any court of law enforceable பண்ண முடியாது. They have a legal sanctions. இதுக்கெல்லாம் legal sanctions இருக்கு. இதுக்கு வந்து moral and political sanction. இதை பண்ணலனாலும் யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது. நீங்க பண்ணி தான் ஆகணும்னு யாரையும் கம்பலும் பண்ண முடியாது. நீங்க பண்ணி தான் ஆகணும்னு யாரையும் கம்பலும் பண்ண முடியாது. ஓகேவா. These rights strengthen the பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இந்த கண்ட்ரி. இந்த ரைட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் நம்மளுக்கு டெமோக்ரஸியில் நம்ம ரைட்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது.
இது வந்து த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் திஸ் பிரின்சிபல், இந்த 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 டேட்டிவ் பிரின்சிபலை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணனா சோஷியல் அண்ட் என்ஷூர் த சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. சோஷியல்னா மக்களுக்கு நல்லதாக கொடுக்கும், நல்லது அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸியை நம்ம கொடுக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தீஸ் ஆர் நேச்சுரல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் நேச்சுரல் ரைட்ஸ் சொல்லுவாங்க. தே லெட் டு ப்ரொடெக்ட் த ஹியூமன் ரைட்ஸ். இந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் நடந்ததுன்னா ஹியூமன் ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் இது கண்டிப்பாக நடக்கணுமான அவசியம் கிடையாது. இதுவும் ஒரு 5 மார்க் படிச்சிருங்க. இது வரைக்கும் நம்ம 3 5 மார்க் பார்த்துருக்கோம். இந்த 3 5 மார்க்கை படிச்சிருங்க. அவ்வளோதான், 5 மார்க் முடிஞ்சிருச்சு. 2 மார்க்கும் ஓரளவு முடிஞ்சிருச்சு. நீங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸை படிக்க ஆரம்பிங்க. இன்னும் ஒரு 2 மார்க் மட்டும் தான் கவர் ஆகலன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த 2 மார்க் கவர் ஆகிடுச்சு. நீங்கள் படிச்சிருங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.